ச்சே, என்னடா இது, ஒரு பொட்டு கூட இல்லாம மொத்தமா வழிச்சு வச்சிருக்காங்க. நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கா? ஐயோ, சரி, கறி குழம்புதான் இல்ல, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இதுல ஏதோ இருக்கு. சோத்துல வேற தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. ஐயோ, பசிக்குதே, என்ன பண்றது? சாப்பிடாம எனக்கு தூக்கம் கூட வராது. சரி, இந்த பழைய சோறாவது இருக்கேன்னு மனசை தேத்திக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? ஐயோ, ஐயோ, ஐயோ. அனு சொம்ப பாதுகாக்க சொந்த வீட்லயே இப்படி திருட்டுத்தனமா இந்த மாதிரி அன்டைம்ல சாப்பிட வேண்டியிருக்கு. எல்லாம் என் நேரம். பசிக்குதே. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. பயங்கர பசி இருக்கிறதாலதான் பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி இருக்கு. கடவுள் எனக்கு விதிச்சது இதுதான். இதையாவது வெளுத்து கட்டுவோம். இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா? என்னன்னு சொல்றது? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையா? நீ ஒண்ணும் பண்ணலையா? தள்ளு. அண்ணி, 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நான் சாப்பிட கூப்பிடும்போது சாப்பிட வராம இப்படி தனியா உட்கார்ந்து அன்டைம்ல சாப்பிட்டுட்டு இருக்கற. ஐயோ, கரெக்டா क्वेश्चन கேக்குறாளே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? சொல்லு சிந்தாமணி, நான் கூப்பிடும்போது நீ ஏன் சாப்பிட வரல? அதுவா அண்ணி, அப்ப எனக்கு பசிக்கவே இல்ல அண்ணி. இப்பதான் பசிக்குது, அதான் இப்ப சாப்பிடுறேன். சரி, பசிச்சா டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு ரூம்ல எடுத்துட்டு வந்து சாப்பிடுற? அதுவா அண்ணி, அண்ணி நைட்டு டைனிங் டேபிள்ல தனியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பயமா இருக்கு. அதான் ரூம்க்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன் அண்ணி. ஐயோ, இவ நம்ப மாட்டா போல இருக்கே. எதையாவது சொல்லி இவளை சமாளிச்சு துரத்தி அனுப்பணுமே. நிஜமா அண்ணி? ப்ராமிஸ். எனக்கு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட பயமா இருந்துச்சு, அதான் ரூம்க்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன் அண்ணி. பூனை குட்டி போடாம திருட்டு முழி முழிக்காத. நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. இத பாரு சிந்தாமணி, நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ இந்த ரூம்ல எதையோ மறைச்சு வச்சிருக்கிற. அத நாங்க யாரும் பாத்திரக்கூடாதுன்னு பூனை குட்டிய பாதுகாக்கிற மாதிரி நீ பாதுகாத்துட்டு இருக்கன்னு தோணுது. ஐயோ, நேர்ல இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றாளே. நான் பாதுகாக்கிறேனா? என்ன நீ சொல்றீங்க? நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனா? நீ பண்ணுவியா இல்லையான்னு நான் பார்த்து சொல்றேன். அண்ணி, தல. அண்ணி, அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி ரூம்ல ஒண்ணுமே இல்ல அண்ணி. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஐயோ, பாக்குறாளே, பாக்குறாளே. ஐயோ, இவ வர அவசரத்துல நாம சொம்ப சரியா மூடலையே. அண்ணி, நான் தான் சொல்றேன்ல, ரூம்ல ஒண்ணுமே இல்ல, நீங்க போங்க. சரி, வரேன். அப்பாடா.
ஐயோ பாத்துட்டாளே. ஆமா, என்ன சொம்பு அது? அது சொம்பு. சொம்பு அது ஸ்ரீஜாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு காசு போட்டு வச்சிருக்க அண்ணி. சாமி உண்டியல் அண்ணி அது. சாமி உண்டியலா? தல அண்ணி அண்ணி சொம்பு எடுக்காதீங்க, தெய்வ குத்தம் ஆயிடும் அண்ணி. சொம்ப எடுக்கிறதால ஒரு தெய்வ குத்தமும் ஆயிடாது. அத்தை என்ன காப்பாத்துங்க. ஐயோ நீ நகரு. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி ஐயோ அண்ணி அதான் பாத்தாச்சுல்ல, அத என்கிட்ட கொடுங்க. இத பார்த்தா உண்டியல் மாதிரி தெரியலையே. ஐயோ சிபிஐ மாதிரி கேள்வி கேக்குறாளே. அண்ணி இது உண்டியல் தான். உண்டியல்னா காசு போறதுக்கு ஓட்டை இருக்கணும். இதுல எங்க இருக்கு? ஐயோ சிபிஐ மாதிரி எல்லா கேள்வியும் கேக்குறாளே. இதுக்குள்ள காசு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ இதுக்குள்ள வேற எதையோ வச்சிருக்க. ஒழுங்கா சொல்லு சிந்தாமணி, இதுக்குள்ள என்ன இருக்கு? அண்ணி அது உண்டியல் தான். அதுக்குள்ள காசு தான் இருக்கு. அப்படியா? உள்ள காசு தான் இருக்கா? இரு நானே பாக்குறேன். அண்ணி 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 உண்டியல பிரிக்காதீங்க அண்ணி, அப்புறம் அது தெய்வ குத்தம் ஆயிடும் அண்ணி. அதெல்லாம் ஒண்ணு ஆகாத. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி, தயவு செஞ்சு அத கொடுங்க. எடுக்க போறியா இல்லையா? ஐயோ சொன்னா கேளுங்க அண்ணி. ஐயோ வேண்டாம் அண்ணி, அத கொடுங்க அண்ணி. ஐயோ சிந்தாமணி, தயவு செஞ்சு அண்ணி இதுல please என்ன அண்ணி, பாக்குறேன்? ஒண்ணும் இல்ல கொடுக்க சொல்றேன்ல. ஐயோ கொடு. ஐயோ அண்ணி சொன்னா கேளுங்க பைய please. விடு. ஐயோ சிந்தாமணி பைய விடுன்னு சொல்றேன். ஐயோ சொன்னா கேளுங்க அண்ணி please அண்ணி. அண்ணி அண்ணி பாப்பேன். வேண்டாம் அண்ணி. சிந்தாமணி விடு. ஐயோ சொன்னா கேளுங்க சொல்றேன்ல. விடுங்க அண்ணி. அண்ணி விடுங்க. தப்பி தவறி இந்த சொம்பு மேல இருக்கிற இந்த துணி விலகி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியே வந்துட்டா இப்ப இருக்கிறத விட இந்த ஆத்மாவுக்கு 100 மடங்கு பலம் அதிகமாயிடும். அப்படி இருக்கிற ஆத்மா உங்க 3 பேரையும் வதம் பண்ணாம விடாது. சிந்தாமணி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இத போய் சொம்புக்குள்ள துணியால கட்டி வச்சிருக்கிற? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஷோ, ஐயோ இந்த சீதா போற போக்குல பேய் கூட என்ன கோத்து விட்டுட்டு போறாளே. அனு சொம்புக்குள்ள இருந்து வெளியே வந்தாளா இல்லையான்னு தெரியலையே. என்ன பண்றது? ஒருவேளை அனு சொம்புக்குள்ள இருந்து வெளியே வந்திருந்தா ஐயோ நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாளே. ஐயோ ஐயோ என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயோ சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்னும் சொம்புக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி தான் தெரியுது. ஐயோ நான் செத்தேன். ஐயோ ஐயோ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. ஐயோ ஐயோ வந்துட்டா போல இருக்கே. ஐயோ 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 ஸ்ரீஜா கதவை தர. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஐயோ ஸ்ரீஜா கதவை தர. ஸ்ரீஜா
இருக்கே. ஐயோ ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. அவ வந்தா உண்டு இல்லன்னு பண்ணிடுவாளே. ஐயோ, பயமா இருக்கே. என்ன பண்றதுன்னு புரியலையே. ஐயோ கடவுளே, ஐயோ என்ன காப்பாத்து. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்து. ஐயோ ஐயோ, அம்மா, நான் ஒண்ணு பண்ணல. என்ன ஒண்ணு பண்ணிடாத. எல்லாத்துக்கும் அந்த ஸ்ரீஜா தான் காரணம். ஸ்ரீஜா தான் காரணம். ஐயோ ஐயோ ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன், பயமா இருக்கேன். ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கதவு சிந்தாமணி, திறங்க. உன்னை விட மாட்டேன். ஐயோ, அனு, நான் இல்ல. ஐயோ, நான் இல்ல. நான் உன்னை கொல்லல. ஸ்ரீஜா தான் உன்னை கொன்னா. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ 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 ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, அனு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அனு ப்ளீஸ், எல்லாம் ஸ்ரீஜா தான் பண்ணா. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. எல்லாம் அவ தான் பண்ணா. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா, வேண்டாம். வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாம், என்ன விட்டுடு. அனு, ஐயோ ஏய், ஐயோ, வேண்டாம், விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அனு ப்ளீஸ். என்ன ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். அனு, என்ன விட்டுடு. ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன கொண்டுடாத. அனு ப்ளீஸ் ப்ளீஸ், அனு என்ன விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். அனு ப்ளீஸ். சாவடி. ஐயோ ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணாத. நான் ஒண்ணும் பண்ணாத. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. ஐயோ, எல்லாத்துக்கும் என் பொண்ணு ஸ்ரீஜா தான் காரணம். என் பொண்ணு ஸ்ரீஜா தான். நான் ஒண்ணுமே பண்ணல. நான் உன்னை கொல்ல வேண்டாம் தான் சொன்னேன். அவ தான் கேட்கல. நீ ஸ்ரீஜாவை என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன வேணா பண்ணிக்கோ. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ, என்ன விட்டுடு. கனவா? ஒரு நிமிஷம் அப்படியே பயந்தே போயிட்டேன். அப்பா, ஸ்ரீஜா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? ஐயோ, அம்மானு கூட பார்க்காம என்னை ஏண்டி அடிச்ச? அனுவை நான் தான் கொன்னேனா? எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் தானா? என்ன அப்புறம் மாறியா? தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. ச்சே, நான் என் ரூம்லயே போய் படுத்துக்கிறேன். நான் இப்ப என்ன பண்ணேன்னு இப்படி அடிச்சிட்டு போறா? ஒண்ணுமே புரியல. அந்த அணுவை அழிக்கிறதுக்குள்ள தூக்கம், சோறு, தண்ணி இல்லாம நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. ஐயோ, என்ன இது? இந்த ரூம் எல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு. இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க? ஆபீஸோட எம்டி ரூம் சும்மா பளிச்சுன்னு நீட்டா இருக்க வேணா? ஐயோ, ஒரே டஸ்ட்.
சூப்பர் செல்வி. இப்பதான் எம்டி ரூம் சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே, ஆஃபீஸ் கீப்பிங் நல்லா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. கேபின்லாம் நீட்டா இருக்கு. அபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சஞ்சீவ்? என்ன சஞ்சீவ் இது? இந்த ட்ரெண்ட்ஃப்ரெஷ் கம்பெனியோட ப்ராஜெக்ட நம்ம சரியா பண்ணி முடிக்க போறதால நமக்கு கிடைக்க போற ப்ராஃபிட் எவ்வளவுன்னு தெரியுமா? 5 crores. அதுக்கு நீ தான் ரீசன். உன்னோட டெடிகேஷன், உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸோட growthக்கு நீயும் ஒரு முக்கியமான ரீசன்கிறதுனால தான் இந்த லாபத்திலேருந்து உனக்கு ஒரு ஷேர் கொடுத்தே ஆகணும். இந்த blank check, இதுல உனக்கு தேவையான அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணிக்கோ. இந்த வேண்டாம் சஞ்சீவ், இந்த பணத்துக்காகலாம் நான் இந்த வேலையை செய்யல. இந்த ஆர்டரை நல்லபடியா முடிக்கணுங்கிறது தான் உன்னோட ஆசை, ட்ரீம் எல்லாம். அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இன்னமும் கஷ்டப்படுவேன். அதுக்கு எனக்கு பணம் காசெல்லாம் தேவைப்படாது சஞ்சீவ். அதனால இந்த செக் எனக்கு வேண்டாம்.